சொல்லுங்க கௌதம். மோகினி, நீ வீட்ல இல்லாம எனக்கு இங்க இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் போகிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு மோகினி. புரியுதா என் ஃபீலிங்? புரியுது. அம்மா இன்னும் கூட உன் மேல கோவமா தான் இருக்காங்க. ஏன் இவ்வளவு அடமட்டா இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. அவங்க அடிக்கடி தன் கொள்கையெல்லாம் மாத்திக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பச்சோந்தித்தனாலும் கிடையாது. அப்போ நாம மனசை மாத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றியா மோகினி? ஆமாங்க, நான் நம்ம 2 பேரையும் சேர்த்துதான் சொல்றேன். இத்தனை நாளா நீங்க என்ன எப்படி எல்லாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களால இப்ப கொஞ்ச நேரம் கூட என்ன பிரிஞ்சிருக்க முடியல. அதனால தானே போன் பண்றீங்க. நான் கூட உங்களை ஏதோ ஒரு கோவத்துல பிரிஞ்சிருந்தேன். ஆனா எல்லாரையும் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோகினி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்னை எப்படி ஜெயில இருந்து முயற்சி செஞ்சு வெளியில எடுத்துட்டு வந்தியோ அதே மாதிரி உன் அத்தை மனசையும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணு. சாதிச்சு காட்டு. சரிங்க, நான் அத்தை மனச மாத்துறேன். சீக்கிரமா மாத்து. எனக்கு எப்போ நீ இல்லாத இந்த வீட்டுல இருக்கிறதும் ஜெயில இருக்கிற மாதிரி தான் தோணுது. எல்லாரும் இருந்தும் தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப கூட எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் உன்னை திட்டுற மாதிரி நடிச்சுட்டு பாதி சாப்பாட்லயே எழுந்து வந்துட்டேன். இப்படி நடிக்கிறது தெரிஞ்சாலே அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ சீக்கிரம் இங்க வந்துடணும். நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. சரி, நான் போனை வச்சிடறேன். என்னடா இவன் மோகினிய திட்டுறானே, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சேன்னு வந்து பார்த்தா இங்க மோகினியோட லவ் டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கானப்பா. அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுப்பா, இல்லனா தனியா ஃபீல் பண்ணுவாங்க. அதான் மோகினிய திட்டுற மாதிரி நடிச்சேன். மோகினி கிட்ட சொல்லிட்டேன், அவ உங்க ஒய்ஃபை கரெக்ட் பண்ணிடுவாப்பா. என்னடா கௌதம் கரெக்ட் பண்ணிடலாம் பேசுற? என் ஒய்ஃப் என்ன மோகினியோட லவ்வரா? அப்பா, கௌதம் மோகினி மேல இருக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா அப்படி சொல்றான்ப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாதடா, கிருஷ்ணாவே போய் மோகினிய கூட்டிட்டு வருவா. இது நடக்கும் பாரு, கண்டிப்பா நடக்கும். அந்த நாள நான் அவளை எதிர்பார்த்து காத்திருக்கேன்பா. ஹலோ, யார் பேசுறது? சுதா பேசுறேன்க்கா. நீ மாசமா இருக்கியாமே? ஒரு நிமிஷம்டி. சொல்லுடி சுதா. யாரு? அம்மா சொன்னாங்களா? அம்மா சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமாக்கா? நீ சொல்லக்கூடாதா? யார் சொன்னா என்னடி? நம்ம வீட்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆயிருக்கேன். இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம், கொடுப்பனடி. தங்கச்சி கிட்ட எவ்வளவு திமிரா பேசுறா பைத்தியக்காரி. அதிர்ஷ்டம் குடுப்பன எல்லாம் உனக்கு மட்டும்தான் வரும்னு நினைச்சியா? அப்புறம் ஒரு விஷயம், மாமியார் நாத்தனார் இல்லைன்னு சந்தோஷப்படுறியே, அவங்கெல்லாம் இல்லாத லைஃப்ல என்னக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சண்டை போட்டாலும் சமாதானம் ஆகணும், அன்பை வெளிப்படுத்தணும். இதெல்லாம் தனியா இருந்தா நடக்குமாக்கா? நீ இப்ப என்னடி சொல்ல வர? வாழ்க்கைன்னா அதுல காரமும் இருக்கணும், இனிப்பும் இருக்கணும். வெறும் ஸ்வீட் மட்டும் இருந்தா சுகர் வந்து போய் சேர வேண்டியதான். மாமியார் நாத்தனார் இல்லாம நான் இருக்கிறது உன் கண்ணுக்கு குறையா தெரியுதா? நிச்சயமா நீ குடுப்பனை இல்லாம இருக்கிற மாதிரி தான்க்கா எனக்கு தெரியுது. நான் இப்போ கழுத்து நிறைய இவ்ளோ நகை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு யாரு காரணம்? என் மாமியார் தான். அவங்க என் மேல வச்சிருக்க பாசம் தான் காரணம். வெறும் மாமனார் இருந்தா வேஸ்ட்க்கா, தண்டமா தான் இருப்பாங்க. ஓ அப்படியா? அப்போ உன்னை அவ்வளவு தாங்குன்னு தாங்குறாங்களா உன் மாமியாரு? நீ ரொம்ப பேசுறடி. ஆமாக்கா, உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்கக்கா. அதுவும் நான் இப்ப மாசமா இருக்கிறதால எனக்கு கால் பிடிச்சு விடுறது, பாந்தி எடுத்தா தலைய நீவி விடுறது, கஷாயம் வச்சு கொடுக்கறதுன்னு எப்படி கவனிச்சுக்கிறாங்க தெரியுமா? என்ன ஒரு வேலை கூட செய்ய விடுறது இல்லக்கா. விட்டா சாப்பாடே ஊட்டி விடுவாங்கன்னு சொல்வ போல இருக்கே. நிச்சயமாக்கா,
என் மாமியாரு எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது உண்மை. நீ கிண்டலா கேக்குறத நிஜமாவே அவங்க எனக்கு செய்யறாங்க. உனக்கு தெரியுமா? இப்பதானே நீ கன்சீவ் ஆயிருக்க. கொஞ்ச நாள்ல வாந்தி எடுத்து சோர்ந்து போய் கடப்ப பாரு, அப்ப தெரியும் உனக்கு மாமியார் அருமை. ஹே ஹே, நான் ஏண்டி கவலைப்படணும்? நான் நம்ம அம்மாவை வர சொல்லிடுவேன். அவங்களுக்கு சீதாக்கா வீட்ல நிறைய வேலை இருக்கு, அவங்களாம் வரமாட்டாங்க. எங்க வீட்ல வேலைக்காரி யசோதா இருக்கா, அவ என்ன நல்லாவே பாத்துப்பா. வேலைக்காரி இருக்கலாம், ஆனா அவ உன்னை அன்பா பாத்துப்பாளா? இதே மாமியாரா இருந்தா தான் பையனோட வாரிசு மருமக வயித்துல வளருதுன்னு எப்படி கவனிப்பாங்க தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருக்க. அதெல்லாம் மாமியார் இருந்தா இந்நேரத்துக்கு உன்னை சுந்தரகாண்டம் படிக்க சொல்லிருப்பாங்க, நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்க சொல்லிருப்பாங்க. சும்மா மாமியார் புராணமா பாடிட்டு இருக்காதடி. மாமியார் நாத்தனார்லாம் இல்லாம நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்ப இருப்பக்கா, குழந்தை பிறந்து அத வளர்க்கறப்பதான் உனக்கு தெரியும் அந்த வலி. எங்க வீட்ல வந்து பாரு, என்னோட மாமியார் இருக்கிறதுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு அப்ப புரியும். நாத்தனார் இருந்தா தான் அண்ணன் புள்ளன்னு உன் குழந்தைய எடுத்து கொஞ்சுவாங்கக்கா. இதெல்லாம் உனக்கு மிஸ் ஆயிடுச்சு. மாமியார் நாத்தனார் பெருமையை பத்தி பேசதான் எனக்கு ஃபோன் பண்ணியா? வைடி போன. ராஜேஷ், சுதா ஃபோன் பண்ணா. மாமியார் இருந்தா நான் மாசமா இருக்க இந்த நேரத்துல என்னை தங்க மாதிரி வச்சு தாங்குவாங்களாம். ஆனா எனக்கு தான் மாமியார் நாத்தனார் யாருமே இல்லையே. என்னை என் தங்கச்சி மட்டும் தட்டுறா ராஜேஷ். இப்போதான் எனக்கு மாமியார் தேவைன்றதே புரியுது. இப்ப நான் மாமியாருக்கு எங்க போவேன்? எனக்கு தான் மாமியாரே இல்லையே. சரியான நேரத்துல இந்த சுதா ஃபோன் பண்ணி நம்ம மருமகளுக்கு புத்தி வர வச்சுட்டால. அம்மா, சுதா அவளா ஃபோன் பண்ணி பேசலம்மா. நானும் ராமு மாமாவும் அவகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ராதா கிட்ட போன்ல பேசுன்னு சொல்லிட்டு வந்தோம்மா. சரிடா, அவ தான் இப்ப மனசு மாதிரி யோசிக்கிறாள்ல. இப்ப உடனே போய் நான் தான் உன் மாமியாரு, இவ தான் உன் நாத்தனார்னு சொல்லிடலாமாடா? அவசரப்பட்டு ராதா கிட்ட ஏதோ சொல்றாதன்னு ராமனை சொல்லிட்டு போயிருக்காருமா. என் மருமக மாசமான நேரம் அவ மனசுலயும் ஒரு மாற்றம் வந்திருக்குங்க. இப்பதாங்க எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. நிச்சயமா நல்லதே நடக்கும். அம்மா, அம்மா. என்ன ஜானகி? என்னம்மா டைனிங் டேபிள் எல்லாம் அப்படியே இருக்கு? எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல? நான் க்ளீன் பண்ணிடவா? இன்னும் கௌதம் தம்பி சாப்பிட வரல ஜானகி. ஏமா சாப்பிடல? ஏதாவது வேலை இருக்கா? இல்ல ஜானகி, கீழே இறங்கி வந்து எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் தான், நைட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு பிரியாணி பண்ணோம். ஏன் சாப்பிடல? மனசு சரியில்லை, சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஜானகி. எனக்கு என்னவோ கௌதம் தம்பி மோகினி நினைப்பாவே இருக்கிற மாதிரி தெரியுது. அம்மா திட்டுவாங்களேன்னு வெளியே காமிச்சுக்காம இருக்குது. அம்மா, நீயே கற்பனை பண்ணி ஏதாவது சொல்லாதம்மா. கௌதம் சாப்பிடுறப்போ என்ன பேசுனா? மோகினிய பத்தி யாரும் பேசாதீங்க, அத பத்தி பேசினாலே வெறுப்பா இருக்குன்னு பாதி சாப்பாட்டுல கைய கழுவிட்டு போயிட்டான்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? மோகினி மேல கௌதம் இன்னும் கோவமா இருக்கான் தானே அர்த்தம்? என்ன ரெண்டு பேரும் காரசாரமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? கௌதம் தம்பி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன், ஏதாவது காரணம் சொன்னா? சாப்பாடு பிடிக்காமலாம் போகல சம்பந்தி, வேற என்ன? அது சம்பந்தி கௌதம் தம்பி மோகினி நினைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, மா நீ எதுவும் பேசாதம்மா, நானே அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன். என்ன ஜானகி பேச போற? ராமு மோகினி பட்ட கஷ்டத்தெல்லாம் கௌதம் கிட்ட சொன்னதா சொல்லுச்சுல்ல? ஆமா, அதுல கௌதம் மனசு மாறிட்டான்னு நினைக்கிறேன் அத்தை. அன்னைக்கு மோகினி கௌதம ஜெயில பாக்க போனப்போ ரெண்டு பேரும் எப்படி அந்யோன்யமா பேசிட்டு இருந்தாங்கன்னு ராமு காட்டின வீடியோல நீங்க பாத்தீங்கல்ல? என்ன வெளியே கொண்டு வரதுக்காக போராடி கைய உடைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை விட உன் அன்பு உயர்ந்தது. கௌதம் சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு பாக்குறப்பவே உங்களுக்கு இதயம் சிரிக்குது, கண்கள் பளிச்சிடுது. உண்மையிலே உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அத்தை, இவ்வளவு நாள நான் உங்களை மீறி எதுவுமே சொன்னதில்ல.
முதல் முறையா உங்களை மீறி உங்ககிட்ட நான் உன்னை கேக்குறேன். கௌதம போய் மோகினி அழைச்சிட்டு வர சொல்லுங்க அத்தை. கௌதம் சந்தோஷமா வந்து உட்கார்ந்து சாப்பிடணும். அவ வர வரைக்கும் ஒழுங்கா சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். ஜானகி, நீ அப்படி பேசுற? என் பொண்ணே மனசு மாறிட்டாளே. இனி சம்பந்தியம்மா மோகினிய வரவழைக்க எந்த தடையும் இல்ல. மோகினி இங்க வந்து இருக்கிறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்ல அத்தை. கௌதமோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கீதா தன்னை பத்தி டைரியில எவ்வளவு தப்பா எழுதி வச்சிருந்தா. அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட கௌதம் நல்லா இருந்திருக்க மாட்டாத்த. என்ன பேசுறதுன்னு தெரியாம கீதாவை எழுத்து வச்சு பேசுறா. பேச தெரியாம பேசி ஏதாவது உளறி என்ன மாட்டி விட போறா. சரி, நான் இத கௌதம் கிட்ட பேசுறேன். டேய் கௌதம், கௌதம் மெதுவா சாப்பிடுறா, பொறுமையா சாப்பிடு. சும்மா அனுங்கப்பா. ஜெயில அந்த சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. சரி சரி சாப்பிடுப்பா, சாப்பிடு, மெல்லமா சாப்பிடு. டேய் அப்பா, அம்மா வராங்க, தட்டு எடுத்து வைங்க. என்ன டே அப்பாவா? ஐயோ டே அவனுக்கு அப்பா, உங்களுக்கு அம்மா வராங்க, தட்டு எடுத்து வைங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். உட்காரு கௌதம். ஏன்டா கௌதம் இப்படி பண்ற? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? உனக்கு பிரியாணி பிடிக்கும்னு ஜானகி ஆசையா செஞ்சிருக்கா. சாப்பிடலன்னா எப்படிப்பா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு பசிக்க மாட்டேங்குது. அதான் ஏன்னு கேக்குறேன். என்கிட்ட கூட காரணம் சொல்ல மாட்டியா? நீ இப்படி பட்டினி கிடக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. சரிப்பா, நான் காரணத்தை சொல்லிடுறேன். மோகினி எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. தான் செஞ்ச தவறுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிட்டா. அதனாலதான் நான் மோகினி கிட்ட நீ வீட்டுக்கு வந்துருமான்னு நீ ஜெயில இருந்து வெளியே வரப்பவே கூப்பிட்டேன். அங்கதான் மோகினி வசந்துட்டா. அத்தைக்கு பிடிக்காத எதையும், அவங்களுக்கு சந்தோஷம் தராத எதையும் நான் செய்ய மாட்டேன், அதனால நான் வரலன்னு சொல்லிட்டாப்பா. ஆமாப்பா. அம்மா போட்டோல தான் தினம் கண் வெடிக்கிறாளாம். ராமு ஏற்கனவே சொன்னான்ல, அந்த அளவுக்கு தான் அத்தை மேல அவ பாசமா இருக்காப்பா. இது ரொம்ப டூ மச்சால இருக்கு. மோகினி இங்க வந்துட்டா நானும் அத்தை போட்டோ வச்சுக்கிட்டு அத்தை முகத்துல கண் முழிக்க வேண்டியதுதான். டேய், மத்தியானம் சாப்பிடும்போது என்னடா சொன்ன? மோகினியை பத்தி பேசாதீங்கன்னு பாதி சாப்பாட்டுல எழுந்து வந்தல்ல. இப்ப மோகினி பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. அம்மாவுக்கு மோகினியை பிடிக்கலன்னா அம்மாவுக்காக நான் மனசை மாத்திக்கிறேன், பிரம்மச்சரியாவே இருந்துடுறேன். நீ ஒரு குழந்தை பெத்துக்கணும்பா. சந்தோஷமா இருக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறா. அதை நீ நிறைவேற்றணும்ல. அதுக்காக அம்மாவுக்கு பிடிக்காததை நான் எப்படிப்பா செய்ய முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்கறதுக்கு மோகினி போன் பண்ணா. நான் போனையே எடுக்கலையே. போனை எடுக்காம மோகினி எப்படி அத்தை பத்தி தான் கேட்க போன் பண்ணான்னு இவன் சொல்றான். குழப்பறான் இவன். கௌதம் தம்பி பேசுறத ஜானகி சந்தேகமால பாக்குறா. கௌதம், நீ முடிவு என்னதான் சொல்ற? சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா? என்னால சாப்பிட முடியாதுப்பா. ப்ளீஸ், நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு வெளியில போங்க. நான் கதவை சாத்திக்கிட்டு தியானம் பண்ண போறேன். ஒரு சொம்பு தண்ணி மட்டும் கதவுக்கு வெளியில வச்சிருங்க. நீங்க இவ்வளவு பேசுனதுக்காக நான் அதை மட்டும் சாப்பிடுறேன். பிரியாணி சாப்பிடும்போது விக்கல் எடுத்தா என்ன பண்றதுன்னு தண்ணி கேக்குறியா? தம்பி நீ தேறிட்டடா. தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. சரிடா. அத்தை, கௌதம் பட்டினி கிடக்கிறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. மோகினி கூப்பிடுங்க அத்தை. அப்பா, நாம இருக்கிற தைரியத்துல கதவை சாத்தாமலேயே தம்பி வெளுத்து வாங்குறான் பாருங்க.
ஜானகியும் மனசு மாறிட்டா, கிருஷ்ணாவும் கண்டிப்பா மனசு மாற போறா. நம்ம பிளான் சக்சஸ். ஹலோ, சொல்லு சந்துரு, நல்லா இருக்கியா? விஜி எப்படி இருக்கா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அண்ணே, நான் வீட்ல இருந்து பேசலண்ணே. யாரு போன்ல? சந்துருவா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுங்க. ஏய், விஜி எப்படா இருக்கா? நல்லா இருக்கால்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல? விஜய் இங்க வந்ததுல இருந்து உண்மையாவே வீட்ல நல்ல ஒரு மாற்றம் தெரியுதுண்ணே. எங்க அம்மா அப்பா கிட்ட அவ நல்ல விதமா நடந்துக்கிறா. வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. எங்க அப்பா கிட்ட விஜய், மாமா இனி நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க எல்லாம் இவ்வளவு அன்பா என்கிட்ட இருக்கும்போது நான் ஏன் ராமு மாமா வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிருக்கா. ஏய், எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. அண்ணே, அன்னைக்கு போன் பண்ணி வசந்திய பத்தி உண்மையை சொல்லிடலான்னு கேட்டேண்ணே. அவங்க இப்ப எதுவும் சொல்லாத சந்துருன்னு சொல்றாங்கண்ணே. ஏய், அண்ணி சொன்னது சரிதான்டா. இப்படியெல்லாம் வசந்தின்னு யாரும் இல்ல. உன்னை வர வைக்கிறதுக்காக போட்ட டிராமான்னு அவகிட்ட சொல்லிடாத. அவ உடனே கோவம் போட்டுக்கிட்டு மறுபடியும் இங்க வந்துட போறா. அப்புறம் எங்க பொழப்பு திண்டாட்டம் ஆயிட போகுது. சரிண்ணே, எப்படியோ வசந்தின்னு ஒருத்தி இருக்கிற மாதிரியே கதையை கட்டிவிட்டு எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டீங்க. நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. டேய், என்னடா அங்க ஏதோ புகையிற வாசமெல்லாம் அடிக்குது? என்னை விட உங்களுக்கு ரொம்ப அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கு. அந்த வைத்தறிச்சல் தானே என்ன இப்படி பேச வைக்குது. டேய், என் பொண்டாட்டி அழகு தாண்டா. பாடவார ஸ்கூல் போன வைடா. ராமு தம்பி, நல்ல காரியம் பண்ணீங்க. வசந்தியும் சந்துருவியும் சேர்த்து வாழ வச்சு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. என்னம்மா நீயும் விஜய்னு சொல்றதுக்கு வசந்தின்னு சொல்லி வளர்ற? பாவம் சந்துரு இது நாள் வரைக்கும் விஜய் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் இத சொல்லி சொல்லியே 2 பேரும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்தாங்க தம்பி, பஜ்ஜி சாப்பிடுங்க. சாப்பிடு சீதா, வச்சு சாப்பிடு சீதா. எடுத்துக்கோ. நீங்க சாப்பிடுங்க ராமு சார். என்னது? சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டோட ரூம்ல இருந்து வர? சாப்பிட்டுட்டியா? நீ மோகனை நினைச்சு பட்டினி கிடக்க போறேன்னு நினைச்சேன். அண்ணி, நீங்க வெளியில நின்னு நானும் அப்பாவும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே பாதி பிளேட் பிரியாணியே காலி பண்ணிட்டேன் அண்ணி. நானே ஜெயில சாப்பாடு சரியில்லாம காஞ்சி போய் வந்திருக்கேன். எப்படி பட்டினி கிடக்க முடியும்? அட பாவி, நீ நிஜமாவே பட்டினி கிடக்குறேன்னு மோகனை வர வைக்கிறதுக்கு நான் அத்தை கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அண்ணி ப்ளீஸ், இப்படி சத்தமா எல்லாம் பேசாதீங்க. அம்மா காதுல விழுந்துற போது. அத்தைக்கு தெரியட்டும். ஆமா, நீ எப்ப நடிப்பெல்லாம் கத்துக்கிட்ட? எதா இருந்தாலும் தாம் தும்னு குதிப்ப. ஓஹோ, பொண்டாட்டி மேல ஆசை வந்ததும் எல்லாமே தானே வருதா? மாமா வேற உன் நடிப்புக்கு பக்கவாத்தியமா? என் வீட்டுக்காரர் வேற ஒத்து உதுறாரா? இருங்க இருங்க, எல்லாருமே மாட்டினீங்க. ஆமாண்டி, நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் உன் அத்தை மனசை மாத்துறோம். கௌதம், உன்கிட்ட ஏதாவது மயக்க மருந்து இருந்தா எடுத்துட்டு வா. இவன் மூஞ்சில தெளிச்சு மயக்கமாக்கிடுவான். காலையில எழுந்து சொன்னானா இவ ஏதோ கனவு கண்டு வளர்றான்னு சமாளிச்சிடலாம். ஓ, என் லூசு புருஷனுக்கு இவ்ளோ தில்லெல்லாம் இருக்கா? அது சரி, உங்களுக்கு என்ன செய்யறேன்னு பாருங்க. என்னடி செய்வ? தலையை வாங்கிடுவியா? கௌதம் தம்பிக்கு லெக் பீஸோட பிரியாணி வச்சு கொடுத்தது நான் தாண்டி. நீ என்ன சம்மந்திக்கு அடியாளா? நாங்க ஒண்ணு சேர்ந்தா நீ காலி. அம்மா, யூடியூப் புரூட்டஸ். புரூட்டஸ் இல்ல, பொள்ளங்காயும் இல்ல, திருச்சி திலகாடி. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. நல்லதுக்காக வேற கழுத்துல இறங்குறேன். எப்படி காய நகர்த்துறேன்னு பாக்குறியா? மோகினி வந்தே ஆகணும். அதுக்கு சம்மந்தி மனசு மாறியே ஆகணும். அதுக்கு தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றோம். அட பாவிங்களா, கௌதம் மேல இறக்கப்பட்டு நான் ஏமாந்துட்டேனே. போறேன், இப்பவே போறேன்.
இப்பவே போய் மோகினிய வர வைக்கிறதுக்காக தான் நீங்க எல்லாருமே பிளான் பண்ணீங்கன்னு அத்தை கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். போறேன். ஜானகி நில்லு. நீ மட்டும் சம்மந்தி கிட்ட போய் சொன்ன என்ன பண்ணுவீங்க? மாப்ள சொல்லுங்க அத்தை, இவள என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இவள டைவர்ஸ் பண்ணிடுங்க. ஓகே. அம்மா